பாண்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணணும், ஹை ரிஸ்க் யார் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரிஸ்க்கே வேண்டான்றவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் தான் போடணும். ஏன் அது மாதிரி சொல்கிறோம், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் போட்டுறாங்க, திடீர்னு அந்த பேங்க்கை மூடின்னு போய்ட்றாங்க. இவங்க ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட் போட்டால் அந்த பேங்க் மூடின்னு போயிட்டான், பணம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் கேரண்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்பிஐயோட ஒரு சப்சிடரி அது. அதில் யார் டெபாசிட் போட்டாலும் அந்த டெபாசிட் எவ்வளோ போடுறாங்களோ அந்த 5 லேக்ஸ்க்கு ஒரு சின்ன ப்ரீமியம் வந்து அந்த பேங்க் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டிடுவான். இப்போ பேங்க் நாளைக்கு மூடிட்டா கூட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருவான். இது ஃபஸ்ட்டு செட். இப்போ எனக்கு ஒருத்தன் பேரில் ஒண்டி என்னால் போட முடியாது, என்கிட்ட 40 லட்சம் இருக்குது, நீங்கள் 5 லட்சத்துக்கு தானே வழி சொல்லி கொடுத்தீங்க, மீதி வழி சொல்லி கொடுக்கல அப்படின்னு நம்ம உங்கள் ஆதவன் நியூஸ் சேனல் நீங்கள் எஜுகேட் பண்ணியிருக்கீங்களா, அவங்க கேட்பாங்க உங்களை. அப்படின்னா என்ன பண்ணோம், இப்போ என்னுடைய பேரில் ஒரு 5 லட்சம் போடுறேன், அது ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், அப்போ 10 லட்சம் ஆகிடும். என் ஒய்ஃப் ஃபஸ்ட் அப்ளிகண்ட்டு, அது ஒரு 5 லட்சம் ஆகிடும். என் ஒய்ஃப் ஃபஸ்ட் அப்ளிகண்ட், நான் செகண்ட் அப்ளிகண்ட், அது ஒரு 5 லட்சம் ஆகிடும். இப்போ 20 லட்சம் ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சா? இப்போ இதோட எனக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபஸ்ட் அப்ளிகண்ட்டு, என் சன் வந்து செகண்ட் அப்ளிகண்ட், 25 லட்சம் முடிச்சு. என் சன்னு ஃபஸ்ட் அப்ளிகண்ட், நான் செகண்ட் அப்ளிகண்ட், 30 லட்சம் முடிஞ்சிச்சு. என் டாட்டர் ஃபஸ்ட் அப்ளிகண்ட்டு 35 லட்சம், நான் செகண்ட் அப்ளிகண்ட், அந்த இன்னொரு டெபாசிட்டில் 40 லட்சம் முடிச்சு. அப்போ 40 லட்சத்துக்கு இப்படி பிரித்து போட்டிங்கன்னா நாளைக்கே அந்த பேங்கே மூடிட்டா கூட 40 லட்சம் கொடுத்துருவாங்க.